வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 2டே நிமிஷத்துல உடனடியா ஒரு சூப்பரான பூரணம் செஞ்சு, இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த பூரணம் செய்றதுக்கு அடுப்பே தேவையில்ல. அவ்ளோ ஈஸியா செஞ்சிடலாம். சாப்பிடுறதுக்கும் இந்த பூரணம் வந்து அவ்ளோ ஜூஸியா சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டு, கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இந்த மாரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட அதே அளவு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா 2 மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பல்ஸ் மோட்ல 2, 3 தடவ சுத்தி எடுத்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயும், பொட்டுக்கடலையும் நல்லா கலங்கட்டும். அடுத்ததா அதே அளவு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம். இதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட்டு வந்து லேசா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பல்ஸ் மோட்ல ஒரு 2, 3 தடவ சுத்தணும். நம்மளுக்கு சுத்தி எடுக்கும்போதே நல்ல ஒரு பூரணம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். ரொம்ப பேஸ்ட் மாரி அரைக்காம லேஸ் கொரகொரப்பா அரைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேங்காய் பூரணம் நம்ம செய்வோம் இல்லையா ட்ரெடிஷ்னலா, அது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததா மாவு பிசைறதுக்கு இந்த பாத்திரத்தில 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பவுல்ல நான் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு, கடையில வாங்குன மாவு தான் எடுத்திருக்கேன். நல்ல நைஸான மாவா எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். நீங்க வீட்ல செய்ற இடியாப்ப மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலேயே வந்து கொழுக்கட்டை மாவும் கிடைக்குது. அது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட தன்மைய பொறுத்து தண்ணியோட அளவு நம்மளுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால நான் 1 1/2 கப் சொல்லியிருக்கேன். இப்ப மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்ட்டா பெசஞ்சாச்சு. இப்ப இத மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணீல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மட்டும் இந்த அளவுக்கு மீதி இருக்கு. இப்ப 3 நிமிஷம் ஆயிருச்சு. கை பொறுக்குற அளவுக்கு சூடு வந்திருக்கும். இப்ப வந்து மாவ நல்லா பெசஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்ட்டா பெசஞ்சாச்சு. அடுத்து கொழுக்கட்டைய தட்டுறதுக்கு நீங்க வாழை இலை, இல்லாட்டி இந்த மாரி பட்டர் பேப்பர், பார்ச்மென்ட் பேப்பர், அப்படி இல்ல பால் கவர் கூட எடுத்துக்கலாம். அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு, நம்ம பெசஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாரி ரவுண்டா உருட்டி இப்படி தட்டிக்கணும். மீதி மாவ வந்து மூடி வச்சுருங்க. அப்பதான் காஞ்சு போகாம இருக்கும். கையில ஒட்டுற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சமா எண்ணெய் தொட்டுட்டு, நல்லா நம்ம ரவுண்டா தட்டிட்டு, நடுவுல கொஞ்சமா பூரணத்த எடுத்து, இப்படி நீள வாக்குல வச்சிடலாம். வச்சுட்டு, இந்த ஷீட்ட அப்படியே எடுத்து இப்படி பாதியா மடிக்கணும். முக்கியமா வந்து ஓரங்கள்ல எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி நம்ம மடிச்சோம்னா தான், பூரணம் வந்து வெளியில லீக் ஆயி வராம இருக்கும். நம்ம கொழுக்கட்டைய வேக வச்சு எடுக்கும்போது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லா. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓரத்துல ஃபுல்லா கேப் இல்லாம இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இத வந்து நம்ம இட்லி வேக வைக்கிற பிளேட் இருக்கு இல்லையா? நான் இந்த ஸ்டீமர் பிளேட்ல மேல வந்து ஒரு இட்லி துணிய நல்லா நனச்சு பிழிஞ்சிட்டு மேல விரிச்சு வச்சிருக்கேன். அதுல இப்படியே வச்சிடலாம். நீங்க இதுக்கு பதிலா இட்லி குழியில வந்து நீங்க எண்ணெய் தடவி கூட அதுல வச்சிடலாம். இந்த மாரி எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப நெறைய வச்சிராம, ஓரளவுக்கு பரவலா வைங்க. அப்பதான் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டைகள வச்சுட்டு மூடிடலாம். இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பக்கம் இருந்ததுன்னா கரெக்ட்டா இருக்கும். மிதமான தீயில வச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டைலாம் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இத வெளியில எடுத்து வச்சுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் கொஞ்சம் அந்த சூடு வந்து குறையிற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, ஈஸியா அந்த மாரி எடுக்க வந்துரும். சூப்பரா ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு பூரணம் செஞ்சு, சாஃப்ட்டான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்ளோ ஜூஸியா இருக்குன்னு பாருங்க உள்ள. கொழுக்கட்டையுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நீங்க டக்குனு ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.